தமிழ் திரையுலகில் ரசிகர்களால் பெரிய அளவில் கொண்டாடப்படும் முன்னணி நடிகர்களான விஜய் மற்றும் அஜித்குமார் திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகி பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்ஹாசனுக்கு பிறகு தற்பொழுது தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் ரசிகர்கள் மோதிக்கொண்டு படங்களை கொண்டாடுவது விஜய் மற்றும் அஜித்குமார் படங்களை தான். விஜய் மற்றும் அஜித் இவர்களின் நடிப்பில் வரும் படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபீஸில் இடம்பெறும். அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் இவர்களுடைய ரசிகர்களும் மோதலிலேயே இருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த இரண்டு முன்னணி நட்சத்திரங்களும் தங்களுக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ளனர். தற்பொழுது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் திரையில் வெளியாகியுள்ளது. முதல் நாளில் குட் பேட் அக்லி திரைப்படம் அதிகபட்சமாக 60 கோடி வரை வசூலை குவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் படத்துக்கு கிடைக்கும் விமர்சனத்தை பொறுத்து வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை வெளியான அஜித் படங்களிலேயே அதிக வசூல் செய்ய போகும் படமாக குட் பேட் அக்லி மாறும் என சினிமா வட்டாரமே எதிர்பார்த்து காத்திருக்கிறது. ஆனால் விஜய் கோட் வசூல் சாதனையை முறியடிக்க முடியவில்லை. தொடர்ந்து விஜய் படங்கள் தான் அதிக வசூலை குவித்த படமாக முதலிடத்தில் உள்ளது. தமிழ் சினிமாவில் முதல் நாளே அதிக வசூலை பெற்ற படமாக இதுவரை லியோ தான் மாஸ் காட்டி வருகிறது. இதுவரை விஜய் கெரியரிலேயே அதிக வசூல் ஈட்டிய படம் என்றால் அது லியோ தான். அப்படம் ரூபாய் 600 கோடிக்கு மேல் வசூலித்திருந்தது. அடுத்தபடியாக கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆன கோட் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 450 கோடி வசூலை வாரி குவித்திருந்தது. விஜய், அஜித் படங்கள் என்றாலே அதன் முதல் நாள் வசூல் முக்கிய பங்கு வகிக்கும். அந்த வகையில் நடிகர் விஜய் கடைசியாக நடித்த 2 படங்களுமே முதல் நாளில் ரூபாய் 125 கோடிக்கு மேல் வசூலித்திருந்தது.